ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தா நம்ம இண்டிகேட்டர் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஸோ எப்போதும் போல கிடையாது. ஓகேவா? ஸோ மல்டி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம் கைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பப்ளிக் குரூப் தான். ஸோ அந்த பப்ளிக் குரூப்ல பார்த்தீங்கன்னா கோடெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஸோ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுவும் லைவ் சிக்னல்ஸ் 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் அப், நெக்ஸ்ட் கேண்டில் டவுன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறனால ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ நான் உங்களை ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி ஸோ 1 இயர் 2 இயர் ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ சிக்னல்ஸ் லைவாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் ரிசல்ட் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிசி அசட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஓடிசி அசட்ஸ் தான் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஃபைன் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் கேட்பீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா ஸோ கோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டைம்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பர் ட்ரேடுக்கு பார்த்தா $25 யூஸ் பண்ண அப்புறம் நீங்கள் பார்த்தா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம். ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் பார்த்தா நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம மெயின் திங் இண்டிகேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜ் இருக்கா? ஸோ இதுவுமே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்டி ஆர் எம்ஏசிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது பார்த்தா ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10 தாங்க. ஓகே, ஸோ 10 தான். அண்ட் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ டிஎம்ஏ வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டிஎம்ஏ வச்சுட்டு ஸோ இந்த ப்ளூ கலர்ட்ட வச்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் முடிஞ்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சேம் இண்டிகேட்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்டி. ஓகே, ஸோ எம்ஏசிடி. ஸோ இது பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓகேவா? ஸோ இதுக்கு பண்ண செட்டிங்ஸ்னால் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி காமிப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இதை பண்ண எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ். ஓகே, ஸோ இது பண்ணால் நம்ம ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு நம்ம பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த மேக்டியில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் டிஎம்ஏக்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கும். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகுதோ ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஓகே, நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா மொத்தம் ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எம்ஏசிடியில் உள்ள கிரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பைரி டைம் சொன்னேன். ஸோ நீங்கள் இப்போ அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ டவுன் ட்ரேடுமே ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ அகைன் அதே மாதிரி தான் சேம் மிரர். ஸோ அப்படி தான். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வில்லியம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேக்டியோட இந்த க்ரீன் லைன் இருக்கா? ஸோ இந்த க்ரீன் லைன் பார்த்தா இந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பார்த்தா பிரேக் அவுட் ஆகணும். ஸோ அதாவது இந்த இடத்துல காமிக்கிறேன்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் மூவிங் ஆவரேஜில் உள்ள இந்த ரெட் லைன் இருக்கா? அந்த டிஎம்ஏ ரெட் லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் டவுனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே. ஸோ என்ட்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க கைஸ். ஓகே, ஸோ என்ட்ரி கிடைச்சோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ இல்லை. ஸோ இது பார்த்தா மேலே போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மல்டி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜினா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஓகே, ஸோ நான் இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணனால தான் நான் இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன் கைஸ். ஓகேவா? ஸோ
நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஸோ ட்ரேடிங் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஸோ அத பத்தி பேச தேவையில்ல. ஸோ வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு இப்பனா என்ட்ரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தா என்ட்ரி கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேக்டி இந்த கிரீன் லைன் இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுமே ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுக்கும் கீழே வந்தால் போதும் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கீழே வரணும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டவுனில் வந்துச்சுன்னா நம்ம டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நல்லா வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க கைஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் ப்ரோ இந்த இடத்துல நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தா 2 கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டே கிடச்சிருச்சு. ஸோ அதாவது பார்த்தா மேக்டியோட இந்த கிரீன் லைன் இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தா பிரேக் அவுட் ஆனிச்சு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த டிஎம்ஏ இருக்கா. ஸோ இந்த டிஎம்ஏ கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸுமே வந்துருச்சு. ஸோ அதனால் பண்ண நம்ம டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்டிங்கல் யூஸ் பண்ணலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்டிங்கல் பார்த்தா யூஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தா மார்டிங்கல் நீங்கள் யாரும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு கைஸ். ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. வேற அசெட் பண்ண பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே. ஓகே ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஓகே. நம்மளுக்கு சரியான பண்ண அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு கைஸ். ஓகே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேக்டி இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎம்ஏ லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம அப்டேட் பண்ண பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதுன்னு பண்ண வெயிட் பண்ணி பார்த்துலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இன்னும் பார்த்தா ஒரு 15 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஓகே. நான் இந்த இடத்துல ஏன் அப்டேட் பிளேஸ் பண்ணேன்னா ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தா இந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனிச்சு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஏக்கும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பிளேஸ் பண்ணோம். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தா வேறு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஏதாவது என்ட்ரி கிடச்சதுன்னு நான் பார்த்தா பிளேஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் முக்கியமான விஷயம் ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே நீங்கள் வால்டைல் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ வால்டைல் மார்க்கெட் எப்படி ஃபைன் பண்ணணும்னா ஸோ இந்த இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ எப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஸோ போயிட்டு வந்துருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஸோ வால்டைல் மார்க்கெட் தான். ஓகேவா? ஸோ வேறு எக்ஸாம்பிள் இருந்தாலுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பண்ணால் ரொம்பவே ஜிக்ஸாகாக இருக்கும். ஓகேவா? ஸோ சைட் பேஸில் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு வால்டைலான மார்க்கெட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பார்த்தா வேறு என்ட்ரி கிடச்சா பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிச்சிடுங்க. ஓகேவா? ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு கேஸ். ஓகே. ஸோ அப்ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் ப்ரோ இந்த இடத்துல அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த டிஎம்ஏக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சனால நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தா நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆக வேண்டிய ட்ரேட் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணலாம் கைஸ். ஓகே. ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ சேம் அதனால தான். ஓகேவா? ஸோ எதனால் ப்ரோ இந்த இடத்துல நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த மேக்டி லெவலில் இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா ஸோ டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎம்ஏக்கும் கீழே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ எப்போ உங்களுக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷனும் கிடைக்குதோ ஸோ அப்போ மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் எல்லாமே இந்த டிஎம்ஏ இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படின்னு தான் நீங்கள் இப்போ டவுன் ட்ரேட் பண்ண பிளேஸ் பண்ணிடலாங்க. ஓகேவா, ஓகே கேஸ். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு சரியான என்ட்ரி கிடச்சிருக்கு கேஸ். ஓகே, ஸோ ஏன் இந்த இடத்துல நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதுவுமே இப்போ நம்மளுக்கு லேட் என்ட்ரி தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வீடியோக்காக நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ ஏன் இந்த இடத்துல நம்ம டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும் கேஸ். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த டிஎம்ஏ இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லேட் என்ட்ரி தான். ஸோ வீடியோக்காக பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும்னா மொத்தம் உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன், டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணாலுமே 2 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஓகே, நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அந்த மேக்டியில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெட் லைனுக்கு மேலே மூவ் ஆகணும். ஓகே, ஸோ மேலே மூவ் ஆனால் நீங்கள் அப்போ அப்டேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சேமே பார்த்தீங்கன்னா டவுனுக்கும் இதே தான், டவுன் ட்ரேடுக்குமே இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் மேக்டியில் உள்ள இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாம் ரன் ஆகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகே, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பைனரி ட்ரேடிங்கை பற்றி டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வேணால் ரிப்ளை பண்ணுவேங்க. ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.